13 ரூபாய்க்கு தான் புடவையே எடுத்து கட்டுவேன். அது ஒரு 4 புடவை 5 புடவை தான். எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஆடம்பரமாக வாழ்ந்துருந்தோம்னா கடனாளியாகி நாங்கள் தொழிலுக்கு கூட தொடர்ந்து பண்ணியிருக்க முடியாது. ஒரு தடவை 2 தடவை தான் எங்கள் வீட்டில் அசைவம் சமைத்தோம். அப்போ ஆமாம், அப்போ வந்து இறைச்சியினுடைய விலை 2 ரூபா 1 கிலோ 3 ரூபா இருந்தது. இன்னைக்கு 700 ரூபா இருக்கு. 7ஆம் கிளாஸ் வரைக்கும் தரையில தான் கோரும், பெஞ்ச் கிடையாது. அப்ப தரையில கோரும்போது ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி கொஞ்சம் தேஞ்சு கிளிசல் வந்துடும். பசங்கள்லாம் கொஞ்சம் அதை அஞ்சல் பெட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலைகள்ல வாழ்ந்தோம். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் என்னுடைய ஒரு சட்டை கிழிந்து நான் தைத்து போட்டதை பார்த்துட்டு வீத்த சட்டைன்னு பேர் வச்சிட்டாரு. ஒரு ஆசிரியர், கிளாஸ் டீச்சர். எனக்கு ரொம்ப மனசை காயப்படுத்தின நிகழ்ச்சி. பயங்கரமான எனக்கு கோபம் வரும். அந்த வாத்தியார் பார்த்து பீத்த சட்டை அங்க வா அப்படின்ற. அந்த காலத்துல அப்படி ஆசிரியர்கள் அறியாமையில் அப்படி ஆடம்பரமா வாழ்ந்திருந்தோம்னா கடனாளியாகி நாங்க தொழிலுக்கு கூட தொடர்ந்து பண்ணியிருக்க முடியாது. வரவுக்குள்ள செலவு அப்படிங்கிற ஒரு 2 பேர்த்துக்குள்ளேயே ஒரு கோட்பாடு இருந்ததுனால தான் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பொருளாதார செலவெல்லாம் பண்ண. இந்த காலத்தில் வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அது மாதிரி, அது கணவராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களா இருந்தாலும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். குடும்பம் அப்படின்னா நம்ம குடும்பம் எப்படி வந்திருக்கு, அதோட பாரம்பரியம் என்ன, பண்பாடுகள் என்ன, குடும்பம் வந்த வாழ்க்கை பாதை என்ன, குடும்பத்தில் எப்படி பெரியவங்கெல்லாம் அந்த குடும்பத்தை நடத்தி வந்திருக்காங்க. நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு படி மேல போறக்கு பொருளாதாரத்திலும் சரி, அதன் மதிப்பு மரியாதையிலும் சரி, நாம எப்படி ஒருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கணும்னு எங்க அப்பா தான் எனக்கு சொல்லி வளர்த்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க மாமியார் வந்து எங்க அம்மா எப்படி வெள்ளந்தியோ எங்க மாமியாரும் ஒரு நல்ல வெள்ளந்தி. பாசத்தை தவிர அவங்களுக்கு எதுவுமே காட்ட தெரியாது. ஆனா எங்க மாமனார் வந்து நல்ல ஒரு பண்பாளர், சிந்தனையுள்ளவர், நேர்மையானவர். என்னன்னா எங்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் மருமகளா இருந்தாலும் மகள்கள் மாதிரி மகளுக்கு இணைய எங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்தார். பட் இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு நிறைய பேத்துக்கு அந்த பொறுமை இல்லை, பக்குவமும் வரணும்னு நினைக்கிறோம். அது 2 இருந்துட்டுன்னா குடும்பத்தில் சண்டையோ சச்சரவோ. நான் எப்பவுமே சொல்வேன், கணவன் மனைவி இருவருக்கிடையே காத்து கூட உள்ள போகக்கூடாது. ஏன்னா 2 பேர்த்துட்டு உண்மை இருக்கணும், ரகசியங்கள் இருக்கக்கூடாது.